எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னாக்க சொல்லு. கண்டன்லயே பாத்துருப்பீங்க, கம்மங்கூழ் தான். இப்பவே தெரியும் உங்களுக்கு, ரொம்பவே வெயில் வந்து சித்திரை மாசத்தோட ரொம்ப வெயில் அதிகமாயிடுச்சு. அதனால நாங்க டிஃபனு இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நாங்க கம்மங்கூழ் வந்து கிண்டி அதை 2 நாளைக்கு இந்த மாதிரி புளிக்க வச்சு அது மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் வந்து கம்மங்கூழ் கிண்டி அதை புளிக்க வச்சு ரெடியா பானையில இருக்கு. நல்லா ஜிலு ஜிலுன்னு பானிக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டா. காலை நேரத்துல மணி இப்பதான் 8 ஆகுது. இந்த டைம்ல சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு உடம்பு வந்து அவ்வளவு விடுன்னு இருக்கும். சரி, எத்தனை உருண்டை உருண்டையா பிடிச்சி அருமையா எடுத்து வச்சிருக்காங்க பதம் பண்ணி. எத்தனை உருண்டை சாப்பிட்றான்னு பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிச்சிடலாமா? எடுத்து வை. நீரம் புளிப்பு வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை கொஞ்சம் நீரா தண்ணி ஊத்திக்க போறேன், அப்பதான் கரைக்கலாம். எல்லாம் 2 உருண்டை இருக்கு, 2 உருண்டை நல்லா கரைச்சிக்கலாம். இதுல கரைச்சிட்டு என்னென்ன சேர்க்கறன்றதை நீங்களே பாருங்க. பாத்தீங்கன்னா கம்மஞ்சு கூழ் உருண்டை வந்து 10 உருண்டை எட்டு வந்திருக்கோம். அதை நல்லா வாசனையா சூப்பரா சாப்பிடணும். அதுக்கு தேவையான கடிச்சிக்கிறதுக்கு எல்லாமே மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, நார்த்தங்காய், ஊறுகாய், இதுல தயிரையும் சேர்த்து போட்டு கலந்து ஒரு வாசனையா கம்மங்கூழ் சாப்பிட்டா அதோட இதே அப்படிதான் இருக்கும். ரொம்ப நாளாச்சு கம்மங்கூழ் சாப்பிட்டு நானு. சரி, இன்னைக்கு ஒரு அடிக்கிற வெயிலுக்கு, வெயில் டைம்ல நான் நிறைய வந்து கூழ்ல சாப்பிடுவேன். கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ் தான் சாப்பிடுவேன். சரி, இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஆர்வமா எல்லாம் வீட்டுல இருந்தது தான் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? முடிஞ்சா? முடிஞ்சு. கரைச்சிட்டு இருக்கும் போது இந்த கம்மங்கூழ் வாசனை இருக்க அப்படிதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. அது வாசனை வேற மாதிரி இருக்கும். அது இப்ப 4 உருண்டை நல்லா வந்து நான் கரைச்சிக்கிட்டேன். இதோட வந்து நல்லா வாசனையா நல்லா சூப்பரா பசுந்தயிர் இருக்கு, அது சேர்த்தா இன்னும் வாசனையா ஆயிடும். அதையும் சேர்த்துக்கலாம். அதுல இன்னும் குளிர்ச்சி வேற. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் போட்டது செம வாசனை வருது. அவ்வளவுதான், நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு, நமக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கம்பு வாசனை அப்படி இருக்கு. சாப்பிடலாமா? ஓகே, சேஸ். அம்மா சைடிஷ்ல தொட்டு இது சாப்பிடும். தயிர் ஊத்துனதுக்கும் இந்த கம்மஞ்சோறு, வெங்காயம், சின்ன வெங்காயம் உள்ளார பச்சை மிளகாய் நறுக்கு பண்ணி போட்டதுக்கும் அப்படி வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே இந்த சூப்பரா காத்து அடிக்கிறது கம்மஞ்சோறு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா
செம்ம டேஸ்டியா. மோர் மிளகாத்தூள் நல்லா இருக்கும். இந்த கூட வந்து வெங்காயம் சூப்பர். சூப்பர். அப்படி செம்ம இருக்குல்ல. இது சின்ன வெங்காயம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. அடுத்தது நார்த்தங்காய் ஊறுகாய். நார்த்தங்காய் ஊறுகாய்க்கும் கம்மஞ்சோருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நார்த்தங்காய் ஊறுகாய்க்கும் கம்மங்கூழுக்கும் சூப்பரா இருக்கு. அடுத்தபடியா மோர் மிளகா. ஊத்திட்டுமா? நார்த்தங்காய் ஊறுகாய் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் அப்படி அள்ளுது. உண்மையாவே நீங்களும் அதே மாதிரி இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்க. கூழுக்கு கம்மங்கூழோட லெவலே வேற மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடுற ஊறுகாலாம் தொட்டுகள்லாம் பழைய சாதத்துக்கு கம்மங்கூழுக்கு இதுதான் கரெக்டான ஒரு இது. நார்த்தங்காய் ஊறுகாய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் மிளகாய், இது மட்டும்தான். இது காம்பினேஷன் அடிச்சுக்கிறது. வேற எந்த சைடு இருந்தாலும் சரி இதுதான் கரெக்டா இருவாங்க பாருங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் இது சாப்பிட்டா இன்னும் அப்படியே அந்த டேஸ்ட் வந்து தொண்டையில இருந்துட்டே இருக்கு. மோர் மிளகாவும் அப்படிதான் இருக்கும்.
நான் குடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. உடனே தோச்செல்லாம் போக மாட்டேது, உதறி விட்டாதான் போதும். ஃபுல்லா ஒரு கலையம் கம்மங்கூழ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் மட்டும் சாப்பிட்டாச்சு. சரி இந்த நீ சாப்பிட்டு கொஞ்சம் பாரு. இப்படி வெறும் பணம் இருக்கு. அப்படி அப்படியே ஒரு எல்லாம் ஃபுல்லா கலக்கி விட்டு அப்படி ஊத்தணும். சாப்பிடு. நாத்தங்க ஊறுகாய் வந்து சும்மாவே சாப்பிடுவேன். திருப்தியா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. வெங்காயம் வேணுமா வேணாமா? கம்மங்கூழ் வந்து எல்லாம் திருப்தியா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. இன்னும் அந்த கம்மங்கூழோட வாசனை அப்படி இருக்கு. டேஸ்டும் நார்த்தங்காய் சாப்பிட்டது அதுவும் டேஸ்ட் வந்து ஒட்டிட்டு இருக்கு. எல்லாமே ஏன்னா தயிர் அதில் போட்டதால அதுவும் வேற லெவலு. இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். ஒரு ஃபுல்லா திருப்தியா இருக்கு. இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டோம்னா அப்படிதான் இருக்கும். வாரத்துல ஒரு நாளாவது நான் கண்டிப்பா ரெகுலரா வந்து கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் இதே மாதிரி நான் சாப்பிடுவேன். மற்ற நாள்லாம் பழைய சாதம் தான் காலையில எப்பவுமே சாப்பிடுவேன் நானு. கம்மங்கூழ் பாத்தீங்கன்னா நாங்க வந்து முதல் நாள் நைட்டே செஞ்சு உருண்டை பிடிச்சி நீராரத்துல போட்டுட்டோம். அதனால நைட்டு ஃபுல்லா வந்து நீராரத்திலே ஊறி போய் அவ்வளவு அருமையா வாசனையா இருக்கு. இது நாங்க இன்னும் கொஞ்சம் உருண்டை இருக்கு, அதுன்னு நாங்க வச்சிருந்து 2 நாள் கூட கழிச்சு சாப்பிடுவோம். அது புளிக்கதான் அதோட சுவை வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதனால வச்சிருந்து கூட சாப்பிடலாம். அதுவும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது, குளிர்ச்சி. இப்ப இருக்க வெயிலுக்கு நீங்க எல்லாருமே வீட்டுல இருந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஒண்ணு சொல்லுவாங்க, கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைம்பாங்க. அது எதுக்குன்னாக்க ரெண்டும் இருந்தாக்க கூழ் குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னால குடிக்கவே முடியல, ஏன்னா ஃபுல்லா மீசை எல்லாத்தையும் ஒட்டுது. அதனால எதுக்காக ஒண்ணுக்குதான் ஆசை பண்ணணும் அப்படிம்பாங்க. ஏன்னா மீசையை வச்சுக்கிட்டு கூழ் குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கேயும் சிந்திக்கிட்டே இருக்கும். இதுக்குதான் அந்த பழமொழி சொல்லுவாங்க, ரெண்டுக்கும் ஆசைப்படக்கூடாது, எதுக்காக ஒண்ணுக்குதான் ஆசை பண்ணணும்னு. அது சரியாதான் போச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு எல்லாம் திருப்தியா சூப்பரா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.